அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கேன். இதில் என்னுடைய யூடியூப் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ரீசெண்டாக அப்லோட் பண்ண மினி விலாக்ஸில் கோயம்புத்தூர் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய டீட்டெயில்டு வீடியோஸ் கூட பட்டாணி மசாலா ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது March 31, 2023 தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். பட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜூலை எண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது 300 வியூஸ் போகுதே பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் நான் ஸ்டாப் பண்ணலை, வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் ஃபேஸ் மாஸ்க் போட்டு வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 3 மந்த்தாக. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு வியூஸ் வந்து வருது. அதே மாதிரி 1600+ சப்ஸ்கிரைபரும் இருக்குது. அதுக்கு ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ்ஃபுல்லாக இருப்பேன். பிகினிங் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஷூட் பண்ணுறது, ஆங்கிள் செட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் வந்து நான் கண்டினியூஸாக வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுலேருந்து கற்றுட்டு தான் நான் இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் க்ரியேட்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பொறுமை வேணும். ஏன்னா வந்து ஓரளவுக்கு வீடியோஸ்க்கு வியூஸ் போகும், அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் வியூஸ் ஆகிறது, ரீச் ஆகிறதுக்கு. அதனால் வந்து அதிகமாகவே பொறுமை வேணும். பட் வந்து கன்சிஸ்டன்ஸ் ரொம்ப மெயின். மெயின். அதே மாதிரி நம்ம போடுற கண்டென்ட்டும் வந்து மெயின். ரொம்ப வந்து வேலிடாக இருந்தால் தான் அது வந்து ரீச்சே ஆகுது. ஸோ வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் நல்லா ரீச் இருக்கும். ஒரு 2 வீடியோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருப்பேன், அவ்வளோவா வியூஸ் இருக்காது. பட் இதுலேருந்து நான் ஒன்று மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் வந்து ரீச் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ வந்தாச்சு. ஸோ வந்து என்னுடைய முன்னாடி அக்கௌண்ட் நேம் வந்து ஜுபீஸ் டைரி, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணது வந்து சாஜு ப்ளஷர் விலாக்ஸ் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மந்த்ஸில் வந்து 500+ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் என்னைக்காச்சும் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃபில் தான் இருக்கேன். இப்போ வாங்க ரெசிபி சொன்னேன் இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பட்டாணி மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோடைய ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பூரி, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து பட்டாணி வந்து நான் முன்னாடி நாளே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 6 ஹார்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய், ஹோல் கரம் ஸ்பைசஸ், 2 வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணது இது கூட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்க விடுங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி வந்து பியூரியாக செய்திருக்கேன். ஸோ அதுவும் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சன்னா மசாலா தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பட்டாணி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஒன்றும் பாதியாக வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி இதை கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கஸ்தூரி மேத்தி 15 மினிட்ஸ் கழித்து பட்டாணி மசாலா இறக்கும்போது கார்னிஷ்க்கு வந்து கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி இறக்குனா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். டிட்டோ சன்னா மசாலா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. பட் வந்து சன்னாக்கு பதிலாக நம்ம இதில் பட்டாணி சேர்த்து ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் வந்து ஆப்டான சைட் டிஷ் இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மாவு சுத்தமாகவே இல்லை. ஊர்லேருந்து வந்து தோசை, இட்லி எதுனா ரெடி பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. உப்புமா கண்டிப்பாக வீட்டில் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் மாவு அரைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4:00 ஊற வச்சேன். ஒரு 8:00 பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அரைச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிள் மெனு தான். ஏன்னா நம்மளும் ஊருக்கு போயிடுவோம், நைட்டு வந்து இருக்க மாட்டோம். அதனால் ஹெவியாலாம் வந்து ரெடி பண்ணி வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாரு, சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு. ஒரு நாள் பிளான் தான் வந்து போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வேண்டிய எனக்கு ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு எல்லாமே எடுத்து வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா போகிற அவசரத்தில் எது எடுத்தோம், எது மறந்தோம் அப்படின்னு சொல்லி ஞாபகமே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக யோசித்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். 1 டே ட்ரிப்புக்கே வந்து பேக் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸு. ஏன்னா வந்து தம்பிக்கே அதிகமாக ஆகிடுச்சு. சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்சுக்கு அன்றைக்கி வந்து ரசம் வித் எக் ஆம்லெட், அப்புறம் மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்தார் கொஞ்சமாக. அதை வந்து ஃப்ரை மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து 7:00 வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பாண்டியிலேருந்து நீர் வந்து திருவண்ணாமலை வேட்டாவளம் இருக்கு இல்லையா, அதுதான் அம்மா வீடு. அங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கே வந்து 9:00 ஆகிடுச்சு. 2 ஹார்ஸ் ஸ்கூட்டியில் தான் வந்து போயிருந்தோம் பொறுமையாக. சாப்பிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஏன்னா வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையில் ஒரு 3:00 எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தம்பிக்கு ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து கிளம்பியாச்சு. அரௌண்ட் வந்து 3:30 அங்கே கிளம்புனோம். கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிறதுக்கு, அவினாசி ரீச் ஆகிறதுக்கே வந்து 8:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருந்துச்சா, ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இட்லி, தோசை, அப்புறம் வந்து தக்காளி சட்னி, புதினா சட்னி டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு, தங்கச்சி அப்படியே கோயம்புத்தூர்ல கேஎம்சிஹெச் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து பிபிடி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். அவங்கள அப்படியே கூப்பிட்டுட்டு நாங்க வந்து டிமார்ட் போயிருந்தோம். சினியாம்பாளையம்ல இருக்கிற டிமார்ட்க்கு போய் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல எல்லாமே இருந்துச்சு. ஸோ டீ-ஷர்ட் தம்பிக்கு, அப்புறம் அவருக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸா இருந்துச்சு. இங்கே எங்கேயுமே டிமார்ட் இல்லையா, அங்கே பார்க்கவே ரொம்ப எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு டைரெக்டாக அப்படியே வந்து உக்கடம் லேக் வியூக்கு போயாச்சு. பார்க்கவே கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சா, ஸோ தம்பியை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு உட்காரும்போது அவர் ரொம்ப பயந்தார். அதுக்கப்புறம் பழகுனோடனே அவர் வந்து கை பிடிச்சிட்டு நல்லா வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அம்மா லஞ்ச் வந்து குக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் தங்கச்சியை வந்து காலேஜில் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. நியர் சேலம்லலாம் கிளைமேட் வந்து மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அங்கே ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு 9:00 ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே வந்து எடுத்திருந்தேன் ஊருக்கு வந்து. அங்கே வாங்கின திங்ஸ் எதுனா டீஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன், தம்பிக்கு கிளாஸஸ் வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்டுக்கு டீஷர்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன் இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம். மீஷோலலாம் வந்து ரொம்ப வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அங்கே வாங்கியிருந்தேன் கிச்சனுக்கு வேண்டியதெல்லாம். நான் வாங்கினது ஆச்சு கம்மி தான். பட் ஹஸ்பண்டும் தம்பி எடுத்தது கொஞ்சம் அதிகமாக ஆன மாதிரி இருந்துச்சு. நான் எடுத்தது இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான். ₹29ன்னு சொல்லி ஒரு 2 வாங்கியிருந்தேன். அந்த கேஷ்யூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எதனா போட்டு வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜார் இருக்கு இல்லையா, அதோ பக்கத்தில் இருக்கே அந்த ₹69க்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. எப்படி தான் தராங்கன்னு தெரியல. இதுவே நான் மீஷோவில் பார்க்கும்போது 2 பீஸோ 1 பீஸோ வந்து 110 அந்த மாதிரி ரேட் இருந்துச்சு. அதனாலேயே 2 வாங்கியாச்சு. இதில் ஒன்று வந்து சில்லி பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து தனியாத்தூள் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த மில்க்லாம் போடுவாங்க பாட்டில் இருக்கு கிளாஸ் பாட்டில். இது வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ₹89 ஏதோ சம்திங். இது ₹30 தான். ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று வாங்கியிருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிச்சன் வைப் பண்ணுற இந்த கிளாத் இருக்கியா, இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வாங்கலாம் எல்லாமே. அதே மாதிரி தம்பிக்காக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டிலே வந்து ₹400 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்